வணக்கம். நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். ஆர்கே நகரில் மோர் விற்றும் டீ போட்டும் நூதன முறையில் பிரச்சாரம். அதிமுக வேட்பாளர் RS ராஜேஷ் இரட்டை இலைக்கு தீவிர வாக்கு சேகரிப்பு. சென்னை ஏப்ரல் 9 தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 களம் சூடுபிடித்துள்ள நிலையில் சென்னை ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் RS ராஜேஷ் இன்று அப்பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். 47வது மத்திய வட்டம் கொருக்குப்பேட்டை ரயில்வே கேட் அருகில் உள்ள தியாகப்பா சாலையில் அமைந்துள்ள கற்பக விநாயகர் ஆலயத்தில் வேட்பாளர் RS ராஜேஷ் சாமி தரிசனம் செய்து 108 தேங்காய் உடைத்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். அப்பகுதியில் உள்ள வணிகர்கள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து நூதன முறையில் ஆதரவு திரட்டினார். அப்பொழுது பொதுமக்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அவர் மேற்கொண்ட சில செயல்கள் தொண்டர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியது. அருகிலிருந்த டீ கடையில் தானாக முன்வந்து டீ போட்டு பொதுமக்களுக்கு வழங்கினார். மேலும் கோடை காலத்தை முன்னிட்டு மோர்கடையில் அமர்ந்து மோர் விற்பனை செய்து வியாபாரிகளிடம் ஆதரவு கோரினார். டிஃபன் கடை ஒன்றில் வடை சுட்டு அங்கிருந்தவர்களிடம் ஆதரவு திரட்டி அதிமுகவின் சாதனைகளை எடுத்து கூறி வாக்கு சேகரித்தார். அப்பொழுது வேட்பாளர் RS ராஜேஷ் திமுக அரசு மீது விமர்சனம் செய்து பேசிய போது, தற்பொழுதைய திமுக ஆட்சியில் போதைப் பொருள் பழக்கம் கட்டுக்கடங்காமல் அதிகரித்துள்ளது. அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வால் சாமானிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த அவல நிலையை போக்க அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவது காலத்தின் கட்டாயம். அதிமுக ஆட்சியின் சாதனைகளையும் எங்களது தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள சிறப்பு திட்டங்களையும் மக்கள் நன்கு அறிவார்கள் என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து JJ நகர் பகுதிகளில் வீடு வீடாக சென்று அவர் குடும்ப உறுப்பினர்களை சந்தித்து பேசினார். தொகுதியின் வளர்ச்சிக்கும் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றவும் நான் எப்பொழுதும் துணை நிற்பேன் என உறுதியளித்தார். தொகுதி மக்கள் அனைவரும் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து தங்களுக்கு பெரும்பான்மையான வெற்றியை தேடித்தர வேண்டும் என அவர் உருக்கமாக வேண்டுகோள் விடுத்தார். இந்நிகழ்வில் பகுதி செயலாளர்கள் MN சீனிவாச பாலாஜி, பொதுக்குழு உறுப்பினர் ஐயப்பா, S வெங்கடேசன், வட்டக்கழக செயலாளர் AK சந்திரசேகர், நாகூர் மீரான் மற்றும் கட்சி நிர்வாகிகள், மகளிர் அணியினர் உள்ளிட்ட பலர் இருந்தனர். முதலமைச்சராக அமைதியான சூழல் உருவாகணும், கஞ்சா போதை இல்லாத நம்முடைய ஏரியா இருக்கணும், அம்மாவுடைய தொகுதி வரணும். அப்படின்னா இழுக்கமோ புழுக்கமோ வந்து வெளியில போயிடணும். பொய்யை சொல்லிட்டு ஓட்டு கட்டுவாங்க. யாரா இருந்தாலும் நீங்க அதுக்கான அப்புறப்படுத்துங்க. உண்மையை சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. இதெல்லாம் நம்ம வரி பணம் நம்ம கொடுத்துட்றாங்க. எல்லா வீட்டுக்கும் வந்து நீங்க சேர்த்து வைங்க, போய் சேர்த்து வைங்க. பாதுகாப்பான சூழல் உருவாகட்டும். தெரியுமா? ரெட்டைலைக்கு ராஜேஷுக்கு அதிமுகவுக்கு எடப்பாடியாருக்கு ஆதரவு. தரமான அரிசியை கொடுப்போன்ற வாக்குறுதியை கொடுத்துருக்காரு. ஓகேவா? மக்களுக்கான அடையாளமா தரமான அரிசியை கொடுத்துருக்காரு. வறுமை கோட்டிருக்கிற ஏழை மக்கள் பின்தங்கியில் இருக்கக்கூடிய பகுதி இது. அப்போ வந்து சாப்பிட்றதுக்கு ஆதாரமா ரேஷன் அரிசி எல்லாமே வந்து குறைந்த தரம் போய் இன்னைக்கு வந்து நல்ல அரிசி, நல்ல புழுங்கல் அரிசி ரேஷன் கடையில் தரமாக கொடுக்குற வாக்குறுதியை கொடுத்துருக்கு. எல்லாத்தையும் சொல்லுங்க. தெரியுமா? தக்காளியிலேருந்து, கேரட்லேருந்து, பீட்ஸ்லேருந்து, உருளைக்கிழங்குலேருந்து எதையுமே மக்கள் வாங்குறாலும் இல்லை.
ஒரு ஆளுமை வரட்டும். நீ வந்து 100 பேர் உண்மையா சொல்லு. நல்ல விஷயம் நடக்கட்டும், பாதுகாப்பான சூழல் உருவாகட்டும். அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியோட திட்டங்கள் எல்லாத்தையும் கிடைக்கட்டும். இதெல்லாம் நம்மளுடைய வரிப்பணம். நம்ம எந்த திட்டம் கொடுத்தாலும் நம்மளுடைய வரிப்பணம் நமக்கு தேவை. பாதுகாப்பு, நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு, கஞ்சா போதை இல்லாத ஒரு சூழல் உருவாகும். இந்தியாவோட போச்சு திரும்பியும் காப்பாற்ற முடியாது. எல்லாம் அண்ணன் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்களா? அது ஒன்றும் மாற்றம் இல்லை. கடவுள் மேல் நம்பிக்கை வைங்க. கண்டிப்பாக வந்து நல்ல விஷயத்தை, ஒரு மாற்றத்தை உருவாக்கும். கண்டிப்பாக உருவாக்குவோம். இதில் போடுங்க சக்கரை. பால் போட்டுலாமா? இதில் போடுங்க பால் சக்கரை நிறைய போடுவோம். கம்மியாக அண்ணன் ஸ்டைல் நான் பாருண்ணா ஒரு நிமிஷம், ஒரு செகண்டு தான். மனைவி டீ போட சொல்லி வந்துட்டே போடுறாங்க. டீ குடிக்க 100 ரூபாய். இப்போ நான் பண்றேன் அந்த வேலையை. இல்ல சார், இது வரைக்கும் எங்களுக்கு அனந்தநாயகி நகரம் இது வரைக்கும் ஒரு ஏரியா கூட தெரிஞ்சது கிடையாது. இமீடியட்டா நான் அந்த வேலையை பார்த்துறேன். கவலைப்படாத. யார் வந்தாலும் இங்க அட்ரஸ் தேடுறாங்க. இங்க ஒரு போர்டு கிடையாது. போர்டு வச்சு தரேன். கண்டிப்பா செய்யுங்க. நாங்க தான் பண்றோம். சொன்னா செய்வாங்க.